ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி உமா மகேஸ்வரியே, இந்த பூலகத்தை கவனித்து பார்த்தாயா? திரகதா திரகதா துபாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகம் எப்படி இப்படி அமையுமோ அப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கின்றது. அதை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது. இந்த கலியுகத்திலே அரக்கர்கள் கூட்டங்கள் தலையும் முதல்ல காளியாக, தேவியாக, அங்காள பரமேஸ்வரியாக, ஆதி பராசக்தியாக எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கின்றனர். ஆனால் இப்பொழுது தெய்வலோகத்தை விட்டு பூலோகத்திலே மாண்ட பிறப்பாக பிறக்க காலகட்டம் நெருங்கிவிட்டது என்று சொல்கின்றார் சக்தி. சுவாமி, பூலோகத்தில் சக்தி இல்லை, தர்மம் இல்லை, நீதி இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என அநியாயம் தலைவிர்த்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் வேளையில் பூலோகத்தில் நான் மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் எங்கு பிறக்க வேண்டும்? பிறகு என்ன செய்ய வேண்டும் சுவாமி? எதற்காக தெய்வலோகத்தை விட்டு பூலோகத்திலே மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால், நாத்தாமலை எல்லை கூத்தடிகுல கோபுரகத்தால வனம், அந்த கோபுரகத்தால வனத்திலே மைசாசூர அரக்கன் ஒருவனின் இடத்தில் தவம் இருந்தான். தவத்தை மிச்சு என்ன வர வேண்டும் என்று கேட்கும் போது சாதாரண வரத்தை கொடுக்க வேண்டும் சுவாமி என்று கேட்டான். அவன் தவத்தை மிச்சு அந்த வரத்தை கொடுத்து விட்டு, ஆனால் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்களை அளிக்கின்றான். தாய் என்று தங்கை என்று பார்க்காமல் இளம் பெண்ணுடைய கற்புகளை சூழலை கொண்டு வருகின்றான். அவனை அப்படியே விட்டுவிட்டால் பூலகத்தை அழித்து விடுவான், அச்சமில்லை. அவனை அழிக்க வேண்டும் என்றால் ஒன்னால் முடியும். எங்கு பிறக்க வேண்டும் என்றால் நாத்தாமலை எல்லை கோட்டமலையை ஆட்சி செய்யக்கூடிய கோட்ட பெருமாள் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு 60 வயது ஆகிவிட்டது. அவர் மனைவிக்கு 50 வயது ஆகிவிட்டது. கோட்ட கருப்பாய் அம்மாள் இருவருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் நம்மளை நாடி தவழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கோட்ட பெருமாளுக்கும் கோட்ட கருப்பாய் அம்மாவுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக நீ பிறக்க வேண்டும். 7 குழந்தையாக பிறந்து 7 எண்ணப்பட்டியில் அமர வேண்டும். முதல் முறையாக நாத்தாமலையிலே நாத்தாமலை முத்துமாரி அம்மனாக நீ அமர வேண்டும். திருவப்பூரிலே திருவப்பூர் முத்துமாரி அம்மனாக அமர வேண்டும். பொன்னையூரிலே பொன்னையூர் முத்துமாரி அம்மனாக அமர வேண்டும். வைத்தூரிலே வைத்தூர் முத்துமாரி அம்மனாக அமர வேண்டும். இளந்திரப்பட்டியிலே இளந்திரப்பட்டி முத்துமாரி அம்மனாக அமர வேண்டும். கண்ணபுரத்திலே கருமாறி உருமாறியாக அமர வேண்டும். மஞ்சள் குங்குமத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சமயபுரத்திலே
சமய போத்து முத்து மாறி அம்மனாக காட்சி கொடுத்து மகாசக்தியாக அவதரம் எடுத்து மைசாசூர அரக்கன் எந்த வழி மார்க்கமாக வந்தாலும் அவனை கல்லுகின்ற இடமெல்லாம் கருமாறியாக மண்ணுகின்ற இடமெல்லாம் முகமாயாக பூத்து குலுங்கி தெய்வலோகத்துக்கு வந்து சேர வேண்டும் சக்தி. சுவாமி, தாங்கள் சொன்ன பிரகாரமே நாட்டாமலை கோட்டைமலையை ஆட்சி செய்யக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கற்பாய அம்மாவுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 குழந்தைகளும் 7 எல்லை கோட்டில் அவருக்கு வேண்டும் என்றால் நான் மட்டும்தான் பூலோகத்தில் பிறக்க வேண்டுமா? எனக்கு பக்கத்துணையாக யார் வருகிறார்கள் சுவாமி? உனக்கு பக்கத்துணையாக அழகமலையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய மகன் பெரிய கருப்பண்ண சாமியும் கொல்லிமலை காட்டிலே குடிகொண்டிருக்கக்கூடிய மகன் சின்ன கருப்பண்ண சாமியும் உனக்கு முன்னோடி பிள்ளையாக வருவார்கள். மூவேரும் சேர்ந்து மைசாசூர அரக்கனை வதம் செய்ய வேண்டும். சுவாமி, அப்படி என்றால் இந்த 7 கரகங்கள் எதற்குள்ளது சுவாமி? 7 குழந்தையாக இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்றால் 7 குழந்தையாக இந்த மண்ணிலே அவதரம் இருக்க வேண்டும் என்றால் இந்த மக்கள் மீது அருள் அளித்து 7 கரகத்துக்கு நான் உயிரிழப்பை தருகின்றேன். அப்படி ஆகட்டும் சுவாமி. இப்பொழுது அருள் அழைக்க போறோம். முத்து மாரியம்மனை வரைந்து அழைக்கக்கூடிய நேரத்திலே பச்சை குழந்தை கூட கண்ணை சிந்து நித்திர செய்யக்கூடாது. இந்த தூங்குறவங்களும் எல்லாம் எழுப்பிடுங்க, எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. பக்கத்துல யாரும் தூங்கினாலும் எழுப்பிடுங்க. ஏன்னா அந்த பாவத்தை நம்ம ஏத்துக்க கூடாது. ஏன்னா இந்த கரகம் சாதாரணப்பட்ட கரகம் அல்ல. 7 முத்து மாறி அம்மனுடைய கரகங்கள் இந்த இடத்துல குடிகொண்டு இருக்கின்றது. கரகத்தை தொட்டா கிரகங்கள்லாம் விலகும் என்பது ஐதீகம். காத்து கருப்பு ஏவல் புள்ளி செய்வன கொலாக ஈடுமுறது இருக்கும் பேய் பிசாசு எதுவுமே அண்டாது. எல்லாருமே அருள் கொண்டு அறிந்த கரகத்தை தொட முடியாது. யாரார் மனதில் அந்த வேப்பிலைக்காரி குடிகொண்டு இருக்கின்றாலும், யாரார் மனதில் அந்த தாய் குடிகொண்டு இருக்கின்றாலும், இந்த மண்ணிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய ஆயு உமையவள் ஆயிரங்கன் படைத்த வேப்பிலைக்காரி ஆடி வர போறா. அதனால் தயவு செய்து எல்லாருமே மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்படலாம், சாமிக்கு யாரும் வெக்கப்படாம எல்லாம் கைதட்டுங்க. கைதட்டி குலவை போடுங்க. குலவை சத்தமே கேட்கலையே, குலவை போடுங்க. வேப்பிலைக்காரிக்காக, எங்களுக்காக அல்ல. ஆத்தா கண்ணி கழியாத கட்டி கொடுக்காத பெண் மேல கூட ஆடி வருவா. அதனால் தயவு செய்து எல்லாருமே கைதட்டி ஆறாவர சத்தத்தோடு அழைப்பமே. இப்பொழுது ஆய் பகவாய் ஆடி வரக்கூடிய நேரம். தாயே, உன் பிள்ளை யார் என்று அடையாளம் காட்டி தூக்கி எறிந்து துள்ளி குதித்து ஓடி வந்து உன் கரகத்தை தொட்டிருக்கின்ற மண்ணுக்கு இந்த ஊருக்கு வா தாயே. எங்க இருக்கின்றாய் ஆயு உமையவளே தாயே? அருள் கொடுக்கும் அன்னையே, என்னை உமையவளாயே, என் பிள்ளைக்காரி விளையாடும் பத்தினியே, ஆகி உமையவளா ஆயிரங்கன் படைத்த அழகு முத்துமாரி ஓடிவாமா. அம்மா தாயே, நீ ஆடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே தாயே. அப்பா, நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே அம்மா காதல் கொண்ட முத்துமாரி ஓடிவாமா. நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே காதல் கொண்ட முத்துமாரி ஓடிவாமா. நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே காதல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே காதல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. காரியம்மா காரியம்மா விளையாடு பத்தினியே ஓடிவாமா. காரியம்மா
உட்காருங்க. இங்க உட்காருங்க, நிக்காதீங்க, உட்காருங்கண்ணே. யார் ஆடுறாங்கன்னு தெரியாது, உட்காருங்க. உட்காருங்க, தள்ளி நில்லுங்க. உட்காரு உட்காரு. எல்லாம் கை தட்டு கை தட்டு கை தட்டு. எடுமா வாமா. வாங்க வா, பக்கத்துல வா. திருவப்புறம் மந்தாகிலே மந்தாகிலே காவல் மாறி ஓடி மாமா அந்தார கோவம் கொண்டு ஆடி வர வேண்டும் அம்மா மகமாயி. அம்மா கரகம் இறந்ததடி இறந்ததடி கமுக முட்டை விட்டு அதை விட்டு அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா கரக ஏழு கட்ட அலைக்கட்டுமா அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா கரக ஏழு கட்ட அலைக்கட்டுமா. படதை வலிக்கி விட்டுரும். தயவு செய்து இந்த படதாவே முதல்ல போட்டுருக்க கூடாது, வலிக்கி விட்டுரும் பிள்ளைகளை. அந்த பிள்ளைக்கு புடனி நல்லா தேய்ச்சி விடுங்க. டேய் முதவே படதை போடக்கூடாதுன்னு சொன்னா கேட்டீங்களா நீங்க? சரி எல்லாம் கைதட்டுக்குன்னா ஆத்தா நிறைய வருவா ஆடிக்கொண்டு இருக்கின்றால் கண்டிப்பா. அலைக்கட்டும் மாத்தாயே அலைக்கட்டுமா அக்காதங்க ஏழு வெட்டு அலைக்கட்டுமா அந்த சமய மூலத்தாலே அலைக்கட்டுமா சுத்துமுள்ள மறியதா அலைக்கட்டுமா அந்த சமய மூலத்தாலே அலைக்கட்டுமா சுத்துமுள்ள மறியதா அலைக்கட்டுமா. சக்தி பராசக்தி தாயி ஓம் சக்தி உமையவளே. 7 கரகமும் கோயிலுக்கு போவாங்க. 7 கரகமும் கோயிலுக்கு போவாங்க. கோயில் பூசாரி இங்க தீவார்த்தனை காட்டி கரகத்துக்கு அனுப்பிச்சு விடுங்க. கோயிலை சுத்தி வரட்டும். இல்ல இல்ல மாத்தி விடுவாங்க. அம்மா மெசேஜ் கேட்டு விடுங்க. அங்க விபூதி போடாம ஆத்தா மகமாகி இங்க விபூதி போடாம இங்க அனுப்பிச்சு விடுங்க. 7 கரகமும் கோயிலுக்கு போவாங்க. குடு மாத்தி கொடுதாய் குடுசாமி உன் கையில கொடு, உன் கையில கொடு, கொடுக்கணும் கொடுதாய். யாரு வேணாலும் கொடுக்கலாம். சரி 7 கரகம் கோயிலுக்கு போக மாத்தி கொடுத்து அந்த மாட்டை வாங்கி கொடுசாமி வாங்க. 7 கரகம் கோயிலுக்கு போக கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். கோயிலை சுத்தி வரட்டும். கோயில் பூசாரி இருக்காங்களா உள்ளுக்கு? அங்க சாமிக்கு தீவார்த்தனை காட்டுங்க. போயிட்டு வா சாமி போ போ. 7 கரகம் போ. அம்மா முத்து மாறி அழக முத்து மாறி அழகம்மா ஓடி அம்மா முத்து மாறி அம்மா முத்து மாறி அழக முத்து மாறி அழகம்மா ஓடி அம்மா முத்து மாறி அம்மா முத்து மாறி அழக முத்து மாறி அழகம்மா ஓடி அம்மா முத்து மாறி அம்மா முத்து மாறி அம்மா மேல மாரியம்மா முத்து மாறி விளையாடு தெரிய ஓடி மாறி அழகு பிறந்தவரி இந்த முத்து மாறி கண்ணபுரமாய் ஓடி மாறி
விடாதுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி விடுங்க. மூஞ்சில மட்டும் தண்ணி அடிச்சு விடுங்க. உடனே தண்ணி கொடுக்க வேண்டாம். எல்லாம் தீவார்த்தனை காமிங்க. கோயிலுக்கு தீவார்த்தனை காட்டி, கரகத்துக்கு தீவார்த்தனை காட்டி விபூதி போடாம அனுப்பிச்சு விடுங்க. தீவிரத்துல காமிச்சு அனுப்பிச்சு விடுங்க. மாரியம்மா மாரியம்மா மேடைக்கு விடுங்க. 7 கரகம் இங்கேதான் வந்து இறங்கணும். அங்க யாரும் இறக்க கூடாது. 7 கரகத்தை எடுத்து இங்க வாங்க. கோயிலை சுத்திட்டு வாங்க. கோயிலை சுத்தி வாங்க. அப்படி பதனமா கூட்டி போயிட்டு வாங்க. அம்மா ஒன்னா கரகம் அம்மா கரகம் அம்மா தாயே ஓங்கி வரும் பொண்டாரகம் பொண்டாரகம் அம்மா ஒன்னா கரகம் அம்மா கரகம் அம்மா தாயே ஓங்கி வரும் பொண்டாரகம் பொண்டாரகம் முதல் கரகம் ஒவ்வொரு கரகமா இறங்க போகுது. முதல் கரகம் நார்த்தாமலை முத்துமாரியார். அவருடைய பெருமை என்ன? பெரியம்மை என்று சொல்லக்கூடிய அம்மை போட்டு பாதுகாக்கக்கூடியவள். ஹலோ, இங்க உள்ள ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது தலைவரே. நாத்தாமலை முத்துமாரியுடைய கரகம் இப்ப இறங்க போகுது. எல்லாம் கைதட்டுங்க. நாத்தாமலை எல்லா இலை எல்லா இலை காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி நாத்தாமலை எல்லா இலை எல்லா இலை காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. புடி 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 புடிங்க புடிங்க புடிச்சுக்கங்க. கரகத்தை இறக்குறோன்னா அவங்க சொந்தக்காரங்க பெண்கள் வந்து பிடிங்க, ஆண்கள் யாரும் பிடிக்க வேண்டாம்.
இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரி இறங்க போறா. எல்லாருமே கை தட்டுங்க. திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்துமாரி. புடிங்கம்மா, ஏமா வாங்கம்மா, புடிங்கம்மா. இப்ப கூட வெக்கப்படுறீங்க வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி இங்க இல்லப்பா. மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்துமாரி இறங்க போறா. கொத்தமல்லி என்று சொல்லக்கூடிய அம்மை போட்டு பாதுகாக்கக்கூடியவள் கொன்னையூர் எல்லையில தாயே அவள் முத்துமாரி. நான்காவது கரகம் இருந்தலப்பட்டி முத்துமாரி இறங்க போறார். இருந்தலப்பட்டி எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. எல்லையிலே எல்லையிலே வாசாமி இறக்கு. எல்லாருமே வாங்கப்பா, இறக்கா. நீ போய் கேட்டு இருந்தலப்பட்டி எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. வைத்தூரு மண்டையிலே மண்டையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. முன்னாடி விட்டுருங்க. கண்ணபுரத்தால் கருமாறி உருமாறிய நம்மள முன்னாடி வாதாய் வாசாமி உடைய கரகத்தை இறக்கணும். கண்ணபூரம் ஆறு பேத்துக்கு மெளிய கண்ணி. ஏழாவது தங்கை சமயபுரத்தால். அவ கோபக்காரி, கட்டி கொடுக்காத பொண்ணு மேலதான் சமயபுரத்தால் வருவா என்றைக்குமே. அதனால் இந்த சமயபுரத்தால் கரகம் இறங்க போகுது. அதனால் தயவு செய்து எல்லாருமே எல்லாம் பக்கத்துல வாங்க. எல்லாம் உட்கார்ந்து கூட, சின்ன குழந்தை கூட உட்கார்ந்து கூட, எல்லாம் எந்திரிங்க. சமயபுரத்தால் நம்ம மண்ணில ஆடி வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி இறக்க போறோம். இந்த மண்ணில சமயபுரத்தால் இருக்கா? இந்த மண்ணுக்கு இந்த நம்முடைய தாய் என்ன சாமினா கன்னிமுத்து மாரியம்மன். இந்த கன்னிமுத்து மாரியம்மன் நம்ம மண்ணில் ஊர்ல இருக்கா, வந்திருக்காள் அந்த ஆத்தா மேலன்னு சொல்லி பார்க்கணும்னா ஊர் முக்கியஸ்தருக்கு ஒரு 2 பேர் வாங்க. 3 எலும்புச்சம்பளம் மட்டும் கொண்டு வாங்க. வாங்க உள்ளுக்கருக்கு வாங்க. ஊர் முக்கியஸ்தருக்கு ஒரு 3 பேர் மட்டும் வாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் வாங்க. மேடைக்கு வாங்கனே, மேடைக்கு வாங்க. இந்த 3 எலும்புச்சம்பளத்தை வைங்க வரிசையா. அதுல நீங்க ஒரு கனியை மதிச்சுக்குங்க. நீங்க ஒரு கனியை மதிச்சுக்கணும். இதுல நினைச்சுக்கணும். வரிசையா வைங்க. நீங்க ஒரு கனியை மதிச்சுக்கங்க, நினைச்சுக்கணும். நீங்க மதிச்ச கனியை அந்த பொண்ணு எடுத்துருச்சுன்னா நம்ம தாய் நம்ம ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி இறக்கிடலாம். சரிங்களா? எல்லாத்திலும் வைக்கலாம்ல. நம்முடைய ஏன்னா தாயை சோதிக்கிறதுக்கு இல்லை, நம்ம ஊருக்கு அவ வந்திருக்காளா என்று பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு கனி. ஏன்னா சின்ன குழந்தை, கட்டி கொடுக்காத பொண்ணு, ஆத்தா நம்ம அந்த தாய் மேல வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தயவு செய்து எல்லாம் பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க. அந்த பொண்ணை ஏற்று எல்லாம் குழவை போடும், வெக்கப்படக்கூடாது. ஏன்னா ஆத்தா நம்ம ஹலோ என்ன வைங்க வைங்க பாக்ஸ் தூக்கி இங்க ஒண்ணு வச்சாதான் எங்களுக்கு கேட்கும். நீங்க பின்னாடி கொண்டு வச்சிருக்கீங்களே.
ஆமா ரொம்ப பள்ளமாக இருக்கு. சாண்டு கொஞ்சம் மேலே இருக்கட்டும். கொஞ்சம் வழி நிற்கல, வீடியோ தெரியல. கொஞ்சம் வழி அந்த ஐயா வச்சுருங்க. எங்கண்ணே எலுமிச்சம்பழம்? வாங்க வாங்க. அப்படியே கோயில்ல மஞ்சள் தண்ணி இருந்தா கோயில் பூசாரி கொண்டு வாங்க. ஐயா அந்த வெள்ளச்சட்டை போட்டுருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லுங்க. இந்த வெள்ளச்சட்டை நாளைக்கு அப்புறம் வீடியோ தெரியலன்னு சொல்லுவீங்க. எல்லாம் அப்படி பக்கத்துல வாங்க. எல்லாம் பக்கத்துல வந்து குலவை போடுங்க. எல்லாம் வாங்க பக்கத்துல வாங்க. எல்லாமே எந்திரிச்சு வாங்க. எல்லாம் எந்திரி. இந்த பாக்ஸ் அங்கே வச்சிருக்காங்க. எல்லாம் பக்கத்துல வாங்க. ஆத்தா ஊருக்காரர்கள் மதிச்ச கனியே, ஊருக்காரர்கள் மதிச்ச கனியே இப்போ சமயபுரத்தால் எடுக்க போறா. கொஞ்சம் குறைச்சு வச்சுக்க முடியும். அதனால் இப்பொழுது சமயபுரத்தால் எப்படி அந்த ஊர்க்காரர்கள் எந்த கனியை மதிச்சிருக்காங்களோ சத்தியமா எங்களுக்கு தெரியாது. அந்த தாய்க்கு தான் தெரியும். உங்க இடத்துல அமர்ந்திருக்கிற தாய்க்கு தான் தெரியும். அந்த தாய் தான் வந்திருக்கான்னு சொல்லி நம்பி நம்ம வச்சிருக்கோம். கண்டிப்பா எடுப்பா. முக்கணி, இந்த முக்கணில இப்போ ஒரே தடவை 3 தடவை இந்த சின்ன பொண்ணு அந்த தாய் அருள் அளிச்சு எடுக்க போறா. எல்லாம் கைதட்டுங்க, கைதட்டுங்க. சமயபுரம் சாட்சி சொல்லும் மகமாயி, சாட்சி சொல்லும் மகமாயி, சமயபுர எல்லையிலே, சமயபுர எல்லையிலே சாட்சி சொல்லும் மகமாயி. மண்டி போட்டு உன் கனியை எடுக்கணும். எது மதிச்சிருக்க கண்ணு முழிச்சு பார்த்து எடு. மதிச்ச கனி எந்த கனி அவங்க மதிச்சிருக்காங்கன்னு எடுக்கணும். மதிச்ச கனி எடுக்கணும். சமயபுரம் மந்தாயிலே மந்தாயிலே கண்ணு முழிச்சாரு. நீங்க அந்த கனியை தானே மதிச்சீங்க, நடுக்கனியை தானே மதிச்சு எடுத்துருச்சு தானே, சந்தோஷம் தானே. எல்லாம் கைதட்டு கைதட்டுங்க, கைதட்டு கைதட்டு. சமயபுரம் மந்தையில தாய் எங்க மஞ்சள் தண்ணி கொண்டங்க கொண்டங்க. மஞ்சள் தண்ணி ஊத்தி இறக்கிறணும். உண்மையிலுமே சக்தி இருக்கின்றது. ஒரு சின்ன கோயிலா இருந்தாலும், ஒரு சின்னதி சன்னதியா இருந்தாலும் அந்த ஆத்தா கண்டிப்பாக அருள் இருக்கா. நம்ம ஊர்ல பாதுகாப்பதற்கு கண்டிப்பா வந்துட்டா. உண்மையிலுமே நம்பலாம். நல்ல குலவை போடுங்க. கைதட்டு கைதட்டுங்க, கைதட்டு கைதட்டு. உடைய ஆட்டம் மாறி இந்த தாய் இறக்க போறா. ஏலோ கரகம்மம்மா கரகம்மம்மா தாயே எடுத்தாரு சமயபுரம் மந்தையிலே மந்தையிலே சொல்லும் முத்து மாறி
அபிஷேகம் செய்து விட்டு கல்லுகின்ற இடமெல்லாம் கருமாரியாக மண்ணுகின்ற இடமெல்லாம் மகமாயாக பூத்து குலுங்கி நீ தெய்வலோகத்துக்கு வந்து சேர வேண்டும். உனக்காக காத்திருப்பேன். வெற்றி உமக்கு சென்று வா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. Hello. Hello, hello. Hello. வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவனே, கரங்குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கற்பாயம்மாவுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து
7 குழந்தைகளும் 7 எல்லை கொட்டில் அவர்களுக்கு அந்த மைசாசுர அரக்கனை வதம் செய்துவிட்டு தெய்வலகம் சென்று வருகிறேன்.